Hello everyone, this is G Vetrivel. Previous sessionல நம்ம classification of markets பத்தி பார்த்தோம். Now we are going to discuss about market segmentation. So let's get started. What is market segmentation? Market segmentation is the process of dividing potential customers into groups or segments based on different characteristics. Markets are basically heterogeneous. Segmentation divides them into subunits. The market for the product is nothing but the aggregate of the consumer of that product. Okay. So first, you have to understand what is market. So market is a place where the buyers and sellers meet or where the exchange process take place. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து செக்மெண்ட் பண்ண போறீங்க. ஏன் செக்மெண்ட் பண்ணணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாத் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, யாருக்கான கிளாத்ஸு? ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சேல் பண்ண போறீங்க. ஓகே, கஸ்டமர்ஸ் அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்லையுமே இருப்பாங்க இல்லையா? ஸோ சின்ன பசங்கள்லேருந்து ஓல்ட் ஏஜில் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய டார்கெட் வந்து யார் மேலே? இஃப் இன் கேஸ் இப்போ நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கான ட்ரெஸ்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? ஸோ சில்ட்ரன்ஸ் தான் வந்து உங்களுடைய ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து மற்ற கஸ்டமர்ஸ்லேருந்து சில்ட்ரன்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இல்லை வந்து விமனுக்கான கிளாத்ஸை மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண போகிறீங்களா? அந்த கம்பெனி ரன் பண்ண போகிறீங்களா? அப்படின்னா ஸோ விமன் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ். ஐ மீன் மற்ற கஸ்டமர்ஸை காட்டிலும் நீங்கள் வந்து விமனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் விமன் தான் உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இதே மாதிரி ஸோ இது மட்டும் கிடையாது ரீசன். அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸு, அவங்களுடைய சைக்காலஜி பேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ சப் யூனிட்ஸ் ஆஃப் heterogeneous markets. That's all. What is the need for segmenting the market? ஏன் வந்து நம்ம மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட், இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ரைட் சாய்ஸ் ஆஃப் டார்கெட் மார்க்கெட். ஆமாம், இப்போ நம்மளுக்கான கன்சியூமர்ஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணாதான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க. அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் இருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும்னா நம்ம மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ தென் effective tapping of the chosen market. ஸோ கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் நம்ம கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்கள நம்ம எப்படி ஈர்க்கலாம், நம்ம ப்ராடக்டை எப்படி வந்து அவங்கள வந்து வாங்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம எஃபெக்டிவாக நம்ம வந்து திங்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது எப்போ பண்ண முடியும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டை வந்து செக்மெண்ட் பண்ணாதான் பண்ண முடியும். தென் it also makes marketing effort more efficient and economic. ஓகே, இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கெட்டிங் வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதை ரொம்பவே எஃபெக்டிவாக பண்ண முடியும். பிகாஸ் யார் நம்மளுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னே தெரியாத போது நீங்கள் யாரை போய் மீட் பண்ணுவீங்க, யாரை வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வாங்க சொல்லி ஒரு ஒரு இன்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் செக்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் ஈஸி, மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடுது இல்லையா? ஸோ அது தென் இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை லெஸ் சாட்டிஸ்ஃபைட் செக்மெண்ட்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தெம். ஓகே, இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் டார்கெட் கஸ்டமர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு
ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அவங்களுடைய டார்கெட் கன்சியூமர்ஸ் வந்து சில்ட்ரனாகவும் இருக்கலாம், ஒரு அடல்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இன்னொரு கம்பெனியாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கன்சியூமர்ஸ் அப்படின்றது நிறைய வெரைட்டியில் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து எது வந்து லெஸ் சாட்டிஸ்ஃபைட் செக்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவும் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா we have to segment the market first. Basis for segmentation. இப்போ மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்றதுன்னு சொல்றோம். என்ன பேசிஸ்ல செக்மெண்ட் பண்றது? ஸோ பேசிக்கா ஒரு 4 பேசிஸ்ல நம்ம மார்க்கெட்டை செக்மெண்டேஷன் பண்ணலாம். அது என்னன்னா டெமோகிராபிக் செக்மெண்டேஷன், சைக்கோகிராபிக் செக்மெண்டேஷன், பிஹேவியரல் செக்மெண்டேஷன் அண்ட் ஜியோகிராபிக்கல் செக்மெண்டேஷன். இப்போ இந்த 4 பேசிஸ்ல மார்க்கெட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேசிஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மோர் தென் ஒன் காம்பினேஷன் ஆஃப் பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 பேசிஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். Geographic segmentation. It categorizes customers based on geographic borders. Marketers divide the markets into different geographical units at national, regional, state, local or neighborhood level. Geographic information about consumers can be very helpful to marketing to the right groups. இப்போ geographical segmentation அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் கஸ்டமர்ஸை எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறீங்க, இல்லை மார்க்கெட்டை வந்து எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை வச்சு. இப்போ ஜியோகிராஃபிக் அப்படின்னா அந்த லொக்கேஷன் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போனால் நீங்கள் ஒரு ஏர் கூலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க. ஏர் கூலரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸில் உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து அதிகம் இருப்பாங்க. ஏன்னா வில்லேஜ் சைடில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஏசி வாங்குறதுக்கெலாம். ஸோ உங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அண்ட் அர்பன் சிட்டிஸ் அங்கே தான் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டை வந்து அங்கே வந்து நீங்கள் அமைக்கலாம். சப்போஸ் அனதர் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, கோதுமை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. இப்போ கோதுமைன்றது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரதான உணவு கிடையாது. நம்ம வந்து அரிசி உணவு தான் அதிகமாக சாப்பிடுவோம் இல்லையா? இட்லி, தோசை அந்த மாதிரியான அரிசி உணவுகள். பட் வந்து இந்த கோதுமை வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ இந்த வீட்டுக்கான மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டை விடவும் நார்த் ஸ்டேட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட மார்க்கெட்டை வந்து நீங்கள் அங்கே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனுக்கு பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது ஜியோகிராஃபிக் செக்மெண்டேஷன். Demographic segmentation. Demographics are the statistical description of population characteristics in terms of age, gender, income, education, family size and so on. The second basis வந்து demographic characteristics வச்சு நீங்க மார்க்கெட்ஸை டிவைட் பண்றீங்க. அது என்ன சார் demographic characteristics? ஏஜ், ஜெண்டரு, இன்கம், ஃபேமிலி சைஸு, எஜுகேஷன், இது எல்லாமே வந்து டெமோகிராபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ சில்ட்ரனுக்கு வந்து எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க? குழந்தைகள் வந்து எப்பவுமே விளையாட்டு பொருள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு டாய் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து சில்ட்ரன். இப்போ நீங்கள் இதை எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா அந்த ஏஜ். ஏன்னா குழந்தைங்க அப்படின்னாலே எப்பவுமே வந்து டாய்ஸோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ டாய்ஸ் நிறைய வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஏஜ்ல ஒரு 15 to 20 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த அவங்கள வந்து அழகுபடுத்திக்கிறதுல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு மேக்கப் கிட்டு அதெல்லாம் நிறைய வாங்குவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இருந்ததுன்னா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஏஜ் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ 15 to 20 ஏஜுக்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸ் வருவாங்க. சப்போஸ்
ஒரு இன்கம்மை பேஸ் பண்ணி டிவைட் பண்றீங்க. பெர் ஆனத்துக்கு வந்து 10 lakhs ஆர் 15 lakhs வந்து ஒருத்தர் வந்து இன்கம் ஏர்ன் பண்றாரு. ஸோ அவர் வந்து அவரால் வந்து ஒரு கார் வந்து வாங்க முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸில் அவர் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸோடைய டெமோக்ராபிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை டிவைட் பண்ணீங்கன்னா அது டெமோக்ராபிக் செக்மெண்டேஷன். These are often helpful ways for businesses to better assess what might interest their prospective consumers and better target them based on more narrowed needs. ஸோ இந்த மாதிரி டெமோக்ராபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை டிவைட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்றதை நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ, ஸோ அந்த அவங்களுடைய டேஸ்ட்ல நம்ம வந்து ப்ராடக்டை கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்க முடியும். சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன். With psychographic segmentation, companies examine consumers' lifestyles, personality, interest, opinions, social class, habits and activities to better ascertain their needs. ஸோ இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணும்பொழுது அது சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன் சொல்கிறோம். கன்சியூமர்ஸுடைய லைஃப் ஸ்டைலு, பர்சனாலிட்டி, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ஒப்பீனியன்ஸ் பேஸ் பண்ணி, சோஷியல் கிளாஸை பேஸ் பண்ணி, ஹேபிட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஹோட்டலில் அப்படின்னா சாதாரண தள்ளுவண்டி கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஹோட்டல் தான். அப்போ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? இப்போ ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற ஒரு கஸ்டமர் வந்து ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற போகிறது கிடையாது. ஸோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற கஸ்டமர் வந்து தள்ளுவண்டி கடையில் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து சோஷியல் கிளாஸை பொறுத்து எல்லாமே வந்து டிவைட் ஆகுது இல்லையா? இப்போ நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு யார் வந்து கஸ்டமராக வருவாங்க? ஒரு மல்டி பில்லியனர் வந்து எனக்கு கஸ்டமராக வருவார் அப்படின்னா அது நான் என்ன டைப் ஆஃப் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ நான் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு ரோட்டோரமாக ஒரு சின்னதாக டிஃபன் கடை வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து யாராக இருப்பாங்க? ஒரு தினமும் ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்க, தினக்கூலிகள், அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நான் டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கன்சியூமருடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய சோஷியல் கிளாஸை வச்சு நம்ம மார்க்கெட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன். பிஹேவியரல் செக்மெண்டேஷன். As the name may suggest, behavioral market segmentation is focused on how consumers interact with the product or how much they know about a product. இப்போ ஒரு கன்சியூமர் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அப்படின்றத வச்சு நம்ம மார்க்கெட் வந்து டிவைட் பண்றோம். இப்போ காஞ்சிபுரத்துல நிறைய ஜவுளி கடைகள் இருக்கு. ஏன் வந்து பச்சை பாஸ் தான் ஃபேமஸா இருக்கு? ஏன் எல்லாரும் பச்சை பாஸ் போறாங்க? பிகாஸ் கன்சியூமர்ஸ் வந்து அவங்க நினைக்கிறாங்க அவங்க இங்க எடுத்தா நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், விலை கம்மியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ பைக்லேயே வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. ஏன் வந்து ராயல் என்ஃபீல்டுக்குன்ட்டு ஒரு தனி ஒரு ஒரு கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்குன்னே வந்து என்ன சொல்றது ஒரு ஆம்பிஷனா கூட இருக்கலாம். அப்ப ஏன் வந்து அந்த பிராண்ட் பைக்கை மட்டும் அவங்க லைக் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மைண்ட்ல வந்து ஏதோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த பிராண்டுக்கு அவங்க லோயலா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ல பிராண்டோட அவங்க ரொம்பவே அட்டாச் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சியூமரோட பிஹேவியரை பொறுத்து நம்ம மார்க்கெட்டை வந்து டிவைட் பண்றது வந்து பிஹேவியரல் செக்மெண்டேஷன். இது ப்ரைஸை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். இப்போ இந்த பிராண்ட் அப்படின்னாலே குவாலிட்டியா இருக்கும், ப்ரைஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ப்ரைஸ் கம்மியா இருக்குன்ற காரணத்துக்காகவே வந்து ஒரு சில கடைக்கு போயிட்டு வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிஹேவியரல் செக்மெண்டேஷன் தான். I hope you all understand the concept of market segmentation. We will discuss about the importance of market segmentation in next session. Thank you.